ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து திருப்பதி போக போகிறோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே நாங்கள் வந்து திருப்பதிக்கு வந்து ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படியும் மத்தியானம் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஈரோட்லேருந்து ட்ரெயின் ஏறுறோம். ஸோ எப்படியும் ஈரோட்லேருந்து ஏறினா சேலம் வழியாக தான் போகும். சேலத்தில் வந்து எங்கள் அண்ணி இருக்காங்க, அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். இதான் என் அண்ணியோட பொண்ணு, பேர் சுனேத்ரா. ஏஜ் 1.5 years ஆகுது. செம்ம வாள். இவன் ஃபர்ஸ்ட் பார்ன், எங்கள் அண்ணி முதல் பையன் லினேஷ். அவன் பேர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நாங்கள் திருப்பதி கிட்ட ரீச் ஆகிட்ருக்கோம். பாருங்கள், நான் வந்து மலை காட்டுறேங்க. பாருங்கள், திருப்பதி பெருமாளோட உருவம் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கண், மூக்கு, வாய் அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ என்ன, திருப்பதி வந்தாச்சு. ஆக்சுவலாக திருப்பதிங்கிறது அடிவாரம் தான், திருமலா தான் மேலே இருக்குது. அங்கே தான் வந்து பெருமாள் கோயிலே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் திருப்பதியில் கீழே இருக்க 2-3 டெம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேலேயே போகிறோம். திருப்பதி அடிவாரம்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது. எனக்கு அங்கே போன அப்புறம் தான் திருப்பதிங்கிறது அடிவாரம், திருமலைங்கிறது மலை மேலேன்னு எனக்கு தெரிஞ்சுது. திருப்பதியில் ரூம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுலேயும் திருமலால் இன்னும் சுத்தம் கிடைக்காது. அதனால் நாங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ட்ரெயினும் வந்து நாங்கள் ஒரு 2 months முன்னாடி நாங்கள் புக் பண்ணிட்டோம் திருப்பதிக்கு. திருப்பதியில் நாங்கள் எங்கெங்கே போகணுன்னு மட்டும் உங்களுக்கு காட்டாமல் அதோடய ஸ்டோரியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஸ்டோரி, அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரூம் போயிட்டுருக்கோம். சீனிவாசா ஹோட்டல்னு ஒன்று புக் பண்ணியிருந்தோம். லக்ஸூரியாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நல்லா டீசெண்ட் ஹோட்டலாக இருந்தது. இந்த ஹோட்டலில் வந்து ரூம் கிடைக்காம நிறைய பேர் ஹோட்டல் வெளியவும் படுத்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ரூம் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் நிஜமாக. ஸோ எங்களுக்கு எப்படியோ கிடச்சிருச்சு. நாங்கள் வந்து டோட்டலாக 3 ரூம் எடுத்திருந்தோம். 3 couples இருக்கிறதுனால நாங்கள் 3 ரூம் எடுத்திருந்தோம். இங்கே ஆக்சுவலாக ரூம் ரொம்ப அதிகம்லாம் இல்லை, காஸ்ட்லிலாம் ஒன்றுமே இல்லை, கம்மி தான். பட் என்ன, முன்னாடியே நாங்கள் புக் பண்ணணும். ரூமில் பாருங்கள், டீசெண்டாக தான் இருக்குது. நாங்கள் வரவே 3 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு லன்ச் சாப்பிட போனோம். ஸோ லன்ச் சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டெம்பிள் போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லன்ச் சாப்பிட வந்திருக்கோம். இதில் கோங்குரா சட்னின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஃபேமஸில், ஸோ அதை நாங்கள் டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் இருந்த ஹோட்டலில் வந்து பஸ் ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு திருமலா போக. ஸோ எவ்ரி 30 minutes ஒன்ஸ்க்கு வந்து பஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு நாங்கள் திருமலா போகிறோன்னா எங்களுக்கு வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஹோட்டல் பக்கமே இருந்ததுனால, ஹோட்டல் கீழே இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து டெம்பிள் போக போகிறோம். எந்த டெம்பிள்னால் பத்மாவதி டெம்பிள்னு ஒன்று, அதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அது ஃபஸ்ட்டு போயிட்டு தான் நாங்கள் திருமலா வந்து பார்க்க போகணும், வெங்கடேஸ்வரா டெம்பிளை. இது ஏன் வந்து முன்னாடி போகிறோம், அது ஏன் அப்புறம் போகிறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் கார் புக் பண்ணி அதில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம்தான், நாங்கள் ஹோட்டல்லேருந்து இந்த டெம்பிள் பத்மாவதி டெம்பிள் வர கொஞ்சம் தூரம்தான். ரொம்ப பெரிய கோவில் ஆக்சுவலாக.
இங்கே குளம் மாதிரி தெப்ப குளம் மாதிரி இருக்கும். அது இப்போது காலியாக இருக்குது. பட் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக தெப்ப குளம் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்க. அது இல்லாமல் இந்த கோயிலில் வந்து உற்சவம் நடக்கும். அது நாங்கள் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் வந்தோம். உற்சவம் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும், நல்லாவே இருக்கும். இந்த டெம்பிளில் லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து உற்சவம் அன்னைக்கு இந்த மாதிரி கிராண்டாக பண்ணியிருப்பாங்களாமா. நாங்கள் வந்து உற்சவம் முடிஞ்சு ஒரு 1 வீக் கழித்து வந்தோம். அதனால் லைட்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது பார்க்க. ஸ்லிப்பர்ஸ்லாம் நாங்கள் வந்து அந்த டெம்பிளில் ரைட் சைடு பாருங்கள், அதெல்லாம் உட்காந்துட்ருக்காங்களா, அங்கே ஓரமாக விட்டுட்டோம். இங்கே யூஸ்வலாக வந்து நிறைய க்ரௌட் இருக்குது இந்த டெம்பிளில் வர்றதுக்கு. பட் நாங்கள் போகிறப்ப அவ்வளோ க்ரௌட் இல்லை. ஸோ ஈஸியாக நாங்கள் சாமி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் எக்ஸிட் கேட்டு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே வந்தோன்னா குட்டி குட்டி நிறைய கடைங்க நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய இருந்துச்சு, வளையல் இருந்துச்சு, குங்குமம், கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுற திங்ஸ் இருந்துச்சு, சாமிக்கு போடுற மாலை, அப்படி இப்படின்னு நிறையா சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறமா உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த டெம்பிள் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக பெருமாளோட ஒய்ஃப் வந்து லக்ஷ்மி தானே. ஸோ அவங்களுக்கு இன்னொரு நேம் இருக்குது, பத்மாவதிங்கிறது. ஸோ இந்த டெம்பிளோட நேம் வந்து பத்மாவதி டெம்பிள் தான். ஸோ இது வந்து லக்ஷ்மி டெம்பிள் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த டெம்பிள் வந்து ஏன் இது ஃபஸ்ட்டு போகணும், அதுக்கப்புறம் ஏன் வெங்கடேஸ்வரா டெம்பிள் போகணும்னு நான் சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கோயிலை கும்பிட்டு நம்ம பெருமாள் கோயில் போனோன்னா அவ்வளோ விசேஷம்னு சொல்கிறாங்க. இது சிம்பிளாக சொல்லணுன்னா, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துப்போம். ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம அந்த வீட்டு லேடி கிட்டே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஜென்ஸ் கிட்டே கொண்டு போகிறது ரொம்ப ஈஸிங்கிறதுனால, ஃபஸ்ட்டு இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் பத்மாவதி தாயார்கிட்ட நம்ம வந்து பெருமாள் சுவாமி நம்ம கும்பிட போகிறோம், நாங்கள் என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பத்மாவதி தாயாரை கும்பிட்டு மேலே வெங்கடேஸ்வரா டெம்பிள் பார்க்க போனால் நம்ம வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த டெம்பிள் எங்கே இருக்குதுன்னா திருச்சானூரில் இருக்குது. அதாவது சித்தூர் பக்கத்தில் கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி இந்த டெம்பிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா கோவிந்தராஜப்பட்டினம். இது வந்து ஏன் நாங்கள் போகிறோன்னா, இதுவும் வந்து ஒரு முறை தான். இப்போ நம்ம எப்படி பத்மாவதி டெம்பிளை பார்த்துட்டு மேலே வந்து திருப்பதி ஏழுமலையான் பார்க்க போகிறோமோ, அதே மாதிரி இவங்க கோவிந்தராஜப்பட்டினத்தில் இருக்க பெருமாளை பார்த்துட்டு மேலே போனோன்னா அது இன்னமும் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. போகிற வழியில் பிள்ளையார் கோயில் இருந்தது, அதையும் வீடியோவை கேப்சர் பண்ணிவிட்டு போனோம். இது வந்து கோவிந்தராஜப்பட்டினம் வந்து பெருமாள் தான் இருக்குது, திருப்பதிலையும் பெருமாள் தான் இருக்குது. ஏன் இங்கே போயிட்டு அங்கே போகணுன்னா, ஆக்சுவலாக ஸ்டோரி படி இங்கே வந்து கோவிந்தராஜப்பட்டினம் வந்து இருக்க பெருமாள் அண்ணான்னு சொல்லுவாங்க, மேலே வந்து தம்பின்னு சொல்லுவாங்க. திருப்பதியில் இருக்கிறது வந்து தம்பின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே பெருமாள் தான். பட் இங்கேயும் போயிட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்லையும் பக்கத்தில் குட்டி குட்டியாக கடைங்க நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி தான் நிறையா சாமி படங்க, மாலை, குட்டி குட்டியாக சாமி பொம்மை சிலைலாம் இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் கூட்டம் இருந்தது. நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் பத்மாவதி டெம்பிள் போனோம்ல, அப்போயே டைம் இருந்ததுனால நாங்கள் கோவிந்தராஜப்பட்டினமும் போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து திருப்பதி போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த கோயிலையும் பார்க்க வந்துட்டோம். பத்மாவதி டெம்பிளில் வந்து அவ்வளோ க்ரௌட் இல்லாததுனால இந்த கோயில் வர ஈஸியாக இருந்தது. பட் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஒரு 5 மணி அந்த மாதிரி கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் இருந்து பத்மாவதி டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயில் வர கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நாங்கள் 2 கோயிலையும் பார்த்துட்டோம். இப்போ நைட் டின்னர் சின்னதாக பண்ணிவிட்டு ரூம் போகிறது தான். நெக்ஸ்ட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு திருப்பதி கிளம்ப வேண்டியது. எனக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறமா நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஸ்வீட் கிரேவிங்கிறதுனால ரஸ்மலாய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது இந்த ஹோட்டலில். ஸோ இன்னையோட திருப்பதி விலாக் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ட் வந்து திருப்பதி மேலே திருமலா போகிற ஸ்டோரி இருக்குது. அது ரொம்ப பெரிய ஸ்டோரி. அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். பாய்.